தாவேகா அரசின் பட்ஜெட் பரிதாபங்கள். புதுப்பானையில் பழைய சோறா? வருத்தெடுக்கும் பொருளாதார வல்லுநர்கள். பசு கடவுள் இல்லை, உண்மையை சொன்ன சாவர்கர் அதிர்ச்சியில் சங்கிகள். மோடியின் வீடியோவை டெலிட் செய்த மெட்டா விளக்கம் கேட்ட பாஜக அரசு. இது போன்று அரசியல் களத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய பலதரப்பட்ட செய்திகளை அதன் உண்மைத்தன்மையோடு வீடியோ ஆதாரங்களை வைத்துதான் இந்த காணொலியை பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது பேட்டை டிவியை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்துல 2026க்கான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த பட்ஜெட் தாக்கல் என்பது பல்வேறு விஷயங்களுக்கு அப்புறம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், உதயநிதியுடைய கைது, பின்பு அதை சார்ந்த விடுதலை, அது சார்ந்த போராட்டங்கள் என்று பல விஷயங்களை கடந்துதான் நேற்று இந்த பட்ஜெட் கூட்டம் என்பது நடந்துச்சு. இந்த பட்ஜெட்டை பத்தி முதல் ஒரு முறையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, SDP கட்சியுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர் போன்று பல நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, இது புதுப்பானை தான், ஆனால் உள்ள இருக்கிறது பழைய சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள் முன் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன? பானை புதுசுதான், அதாவது டிவிக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறது புதுசுதான், அவர்கள் மாற்றத்திற்கான அரசை கொடுக்கிறோம்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த புதுப்பானையா இருக்குல்ல, அதுக்குள்ள புது சோறு இருக்கு, பிரியாணி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாது, பழைய சோறு தான் இருக்கு. அப்படின்னா என்ன? முன்பு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அதே விஷயங்களை தான் இங்கு சற்று நிறைவேற்றனா போல ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அந்த நிறைவேற்றக்கூடிய பாணி என்பதும் பேர்ல தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. நேற்றைய தினம் தமிழகத்துடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரி வில்சன் அவர்கள் தான் இந்த பட்ஜெட்டுடைய விஷயங்களை முழுமையா வாசிக்க ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இதை தொடர்ந்து வாசிச்சுட்டே இருந்தாரு. வாசிக்கக்கூடிய சமயத்துல அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பட்ஜெட்டுடைய நிதி ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட கடந்த காலங்கள்ல இருந்த விஷயமா தான் இருக்கு. இந்த தமிழகத்திற்கு என்ன தேவையோ அடிப்படையாக முன்பு என்ன விஷயங்கள் செய்யப்பட்டதோ அதற்கான நிதியை தான் ஒதுக்குறாங்க. ஆனால் இது புதிதாக கொண்டு வரப்பட்ட அரசு, இது மாற்றத்திற்கான அரசுன்னு சொல்லிட்டு புதிய விஷயங்கள் எதுவுமே இங்க புகுத்தப்படவே கிடையாது. இதுல குறிப்பாக நம்ம இந்த பட்ஜெட் நிதிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா, முதல் சுகாதாரம் சார்ந்து 23,357 கோடி ஒதுக்கி இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 1485 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் மாநகராட்சி பேருந்து, சென்னை மாநகராட்சி பேருந்துல குளிர்சாதன பேருந்துகள் ஒரு 100 அல்லது 1000 பேருந்துகள் விடப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இது போல மாணவர்களுக்கு லேப்டாப் ஆகட்டும், இன்னும் ஹஜ்மானிய விஷயங்களாகட்டும் என்று பல விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டால் கூட இது எதுவுமே மாற்றத்திற்கான விஷயங்கள் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதுல 2 விஷயங்களை பார்க்கணும். நலத்திட்டங்கள் மற்றும் AI சார்ந்த தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்களையும் இந்த பட்ஜெட்ல பேசியிருக்கிறாங்க. அப்ப இது நிச்சயமாக பயனுள்ளதான்னு கேட்டா பயனுள்ளதுதான். ஆனால் அடிப்படையில பயனுள்ள விஷயங்கள் என்பது இங்க பேசப்படல. அடிப்படையில பயனுள்ள விஷயங்கள் என்ன? இங்க வேலை வாய்ப்பு என்பது எப்படி இங்க நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு, குறு தொழில்கள், நடுத்தர தொழில்கள், இது போன்ற தொழில்களுக்கான முன்னேற்றம் இங்க என்ன பேசப்பட்டிருக்கு. முன்பு நீங்க சொன்ன மாதிரி இந்த மின்சார விஷயங்கள்ல எந்த அளவு இந்த பட்ஜெட்ல நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இது போன்ற வியாபாரிகள், குறு சிறு நடுத்தர வியாபாரிகளுக்கான இந்த மின்சார கட்டண விஷயங்கள்ல எந்த அளவு நீங்க பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படை எந்த விஷயங்களே இல்ல. குறிப்பாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நலத்திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வேலை வாய்ப்பு, முதலீடுகளை கவர்தல் போன்ற அடிப்படை விஷயங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்ல பேசப்படல அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசு பொருளா இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த பட்ஜெட் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்குது. இதுல இன்னொரு விஷயம் சர்ச்சையா என்ன பேசப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பிருந்த திமுக அரசு எல்லா திட்டங்களுக்கும் முதலமைச்சர், முதல்வர் அப்படிங்கிற பேர் வச்சுச்சு. அது பொதுவான பெயரா இருந்துச்சு. ஆனால் இந்த தாவேகா அரசுக்கு ஏதோ அந்த முதல்வர் அப்படின்னு பேரை கேட்டாலே ஸ்டாலின் அவர்களுடைய நினைவுதான் வருதா இல்லையான்னு தெரியல. பட் இந்த முதல்வர் அப்படிங்கிற பேரை தூக்கிட்டு அவர்கள் வெற்றி என்ற வார்த்தையை பல இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. இதற்கு விளக்கம் கேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி என்பது ஒரு பெரிய கழிப்பு தானே, மக்கள் வெற்றியோடு தானே எல்லா விஷயங்களும் அணுகுறாங்க. அப்ப இந்த திட்டங்களை வெற்றியோடு கொண்டாடணும் அப்படிங்கிற பொருள் படம் தான் வைத்தோம் தவிர இது அரசியல் நோக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் இவங்க வைத்திருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும், வெற்றி கல்வி திட்டம், வெற்றி திறன் திட்டம், வெற்றி தொழில்நுட்ப திட்டம், வேளாண்மை வெற்றி திட்டம், இன்னும் பல சுகாதார முயற்சி வெற்றி திட்டம் என்று வெற்றின்னு சொல்லிட்டு தங்களது அரசியல் அந்த லேபிள பதிகிறாங்க. ஆனால் இதே விஷயங்கள்லாம் திமுகவை நோக்கி முன்வைத்தாங்க. இவர்கள் பேரை பிராண்ட் பண்றாங்க, பேரை நேம் ஒரு அடையாளப்படுத்துறாங்க. இது அழகான அரசியல், சரியான அரசியல் இல்லைன்னு சொல்லி வாய்களே பேசின இன்னைக்கு டிவிக்கு அதே வேலையை இன்னைக்கு செய்யுது. இது மட்டும் கிடையாது, இவர்கள் ரூமரா பல விஷயங்களை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க.
ஏன் இவர்கள் வந்து ஒரு தீய சக்தியா நம்ம பாக்குறோம்னா, இவர்கள் பல்வேறு பொய்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் தான் எல்லாத்துக்கும் முதல். அதாவது துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, இவர்களுக்கு கட்டிடம், அதாவது ஓய்வு எடுக்கிறதுக்கும் ரெஸ்ட் ரூம் போறதுக்கும் ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை பத்தி இவர்கள் பேசி முதலாவதாக அதை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வேகமா பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஃபேக்ட் செக் செய்யக்கூடிய சமயத்துல இது முற்றிலுமாக போலியான செய்தி. திமுக அரசு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய சமயத்துல முதலாவது ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது அந்த நகர்மன்றங்கள் சார்பில் வச்சாங்க. அதில் ஆலோசனை செய்யப்பட்டது. பின்பு ஒருமுறை ஆலோசனை செய்யப்பட்டு இறுதியாக அதனுடைய கட்டிட பணி என்பது கூட ஆரம்பிக்கப்பட்டதான செய்திகளை வந்து வெளியாச்சு. சோ அப்ப இப்படி இருந்த நிலையில நாங்க யாருமே இதை செய்யல, நாங்க தான் முதலாவது செய்யறோம்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை இவங்க எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு போலி செய்தியுடைய பின்னணியா தான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 2 வார்த்தைகளை தான் சொல்ல முடியும். முன்பு சொன்ன வார்த்தை புதுப்பானையில் பழைய சோறு. அப்ப பழைய திட்டங்களை பேர் மாற்றி புதிதாக கொடுப்பது, பட்ஜெட் ஒதுக்குறோங்கிற பேர்ல அடிப்படை விஷயங்கள் இங்க என்ன தேவை? வேலை வாய்ப்பு தேவை, நலத்திட்டங்கள் தேவை. அதை விட்டு போட்டு மேல் சொல்லப்பட்ட ஏஐ தொழில்நுட்பங்கள் என்பது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை தாண்டி அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல, அதுல இவங்க போக்கஸ் பண்ணல அப்படிங்கறதான் பொருளாதார வல்லுநருடைய கருத்தா காணப்படுது. சோ ஒட்டுமொத்தமாக ஒரு திருப்தி இல்லாத ஒரு பட்ஜெட்டா தான் இந்த பட்ஜெட் வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. அடுத்து இந்துத்துவ சித்தாந்தத்துடைய ஒரு ஐக்கானா காணப்படக்கூடிய விநாயக் தாமோதர் சாவர்கரை பத்தி தான் ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அது இந்துத்துவ கும்பல் மத்தியிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. 2023 லண்டன்ல ஒரு ஸ்பீச் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு. அந்த பேச்சுல சாவர்கர் மேல பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. குறிப்பாக அவர் வந்து ஆங்கிலேயருக்கு அடிபணிஞ்சிருந்தாரு, 5 முறை மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லக்கூடிய பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இது சார்ந்து சாவர்கருடைய குடும்பம், குறிப்பாக சாவர்கருடைய பேரன் பையன் ஒருத்தர் என்ன பண்றாரு, அவருடைய பேர் பாத்தீங்கன்னா சத்தியாகி. சோ இந்த சத்தியாகி என்ன பண்றாருன்னா ஒரு குற்றவியல் வழக்கை வந்து புனே நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறாரு. சோ இந்த வழக்கின் மீது விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் குறுக்கு விசாரணை என்பது இந்த சத்தியாகி என்று சொல்லக்கூடிய நபர் அந்த சாவர்கருடைய பேரன்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அவர் பல விஷயங்களை சாவர்கர் சார்ந்து சொல்றாரு, அவர் இப்படிலாம் செயல்பட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் தான் சாவர்கர் அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்த சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த விஷயம் தான் இன்னைக்கு சங்கிகள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் மாட்டின் பெயரால் வேட்டையாடப்பட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வேட்டையாடுதல் என்பது முஸ்லிம்களை கொல்ல வேண்டும், அடிக்க வேண்டும், முஸ்லிம்களை எல்லா விதத்திலும் ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மையமா வச்சுதான் செயல்பட்டு இருக்கு. மாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய எந்த முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவன் மாட்டை எடுத்துட்டு போறானா அவனை கைது செய், அவனை அடி உத. ஏன் உச்சபட்சமாக ராஜஸ்தான்ல 2 நபர்களை எரிச்சாங்க மாட்டு சந்தைக்கு எடுத்துட்டு போகும்போது. ஏன்னா மாடு அவர்களுக்கு புனிதம். கோமாதா, அந்த மாட்டை நாங்கள் கடவுளாக வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கைக்காக மற்ற நபர்களை கொல்லக்கூடிய இடத்தை நோக்கி போயிருக்காங்க. அப்ப இத கோமாதா, மாடு கடவுள் அப்படிங்கிற அந்த செயல்பாட்டுடைய உச்சபட்சம் தான் அந்த மாட்டுடைய சிறுநீரை குடிப்பது, அந்த மாட்டுடைய சாணத்தை வந்து பூசிக்கொள்வது என்ற அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்களை முட்டாள்தனமா செய்யறாங்க. அது அவர்கள் நம்பிக்கை என்றால் கூட அது நிச்சயமாக முட்டாள்தனம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்ல. மருத்துவர்கள் இது வந்து நோய் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சோ இதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சாவர்கருடைய இந்துத்துவ சித்தாந்தத்திலிருந்து தான் இது எல்லாமே வெளிப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் இது சார்ந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும் போதுதான் இங்கு பெரிய பேசுபொருளா மாறுது. அவர் சொன்னதாக ஒரு பேரன் சொல்றாரு, மாடு என்பது கடவுளாக வணங்கப்படக்கூடாது, மாடு கடவுள் கிடையாது, மாடு என்பது வளர்ப்பு பிராணி, அதை நாம் ஒரு விலங்காக தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை தான் அவரு பூனே நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாரு. தெளிவா சொல்றாரு. சாவர்கர் சொன்னார், எந்த இடத்திலுமே சாவர்கர் மாட்டை கடவுளாக பார்க்க கூடாது. இப்ப கடவுளுக்கு இழுக்கு நம்ம ஏற்படுத்துறோம், கடவுளை அசிங்கப்படுத்துறோம். மாடு என்பது ஒரு நாய், ஒரு கழுதை, குதிரை போல அதுவும் ஒரு பிராணி. அது பாதுகாக்கப்பட வேண்டும், அது துன்புறுத்தப்படக்கூடாது. எல்லா விதத்திலும் அது வந்து ஒரு நலவை கொடுக்குது. குறிப்பாக மாடு, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வியாபார விஷயங்கள், அது மூலம் கிடைக்கக்கூடிய பால், இன்னும் பல விஷயங்களுக்காக அதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு காலம் ஒரு விலங்கு கடவுளாக மாறாது, அது விலங்குதான் அப்படிங்கிறத அடிச்சு சொன்னாருன்னு சொல்லிட்டு சாவர்கருடைய மகன் சத்தியாகி சொல்றாரு. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய செய்தி. ஏன்னா சாவர்கர் நான் சொன்ன மாதிரி இந்துத்துவ கொள்கையோட ஐக்கானா இருக்கிறாரு. அவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்ன பின்னாடி இன்னைக்கு இந்த பேரனே கிடையாது, குடும்பத்துக்கு இன்னைக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து நீங்க முன்வைக்கிறாங்க. அப்ப இது இன்னும் அழுத்தமா சொல்றாரு, இந்த மாடு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது அந்த மாடு வந்து பால் கறவை நின்றுச்சு இல்ல வயசாயிருச்சு அப்படின்னா அது உணவுக்கான பயன்பாட்டுக்கு கூடி ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு கூடி கொடுக்கலாம் அப்படின்னு சாவர்கர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா சாவர்கருடைய நிலைப்பாடு மாடை கனவுகளாக வணங்கக்கூடாது, அது ஒரு பிராணி தான், அதை மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அழுத்தம் திருத்தமாக அவர் கோர்ட்ல சொன்ன பின்னாடி இன்னைக்கு அது பெரிய பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. அப்ப நிச்சயமாக மாடு என்பது நிச்சயமாக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு
பொருள். அதை நாம் சில இடங்கள்ல நிலங்களை உழுவதற்காக பயன்படுத்துறாங்க. பெரும்பான்மையான முஸ்லிம்கள் குர்பானி போன்ற சமயத்திற்கு பயன்படுத்துறாங்க. அதை தாண்டி முஸ்லிம் அல்லாமல் தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர் என்ற அனைத்து மக்களும் மாட்டுக்கறியை உண்கிறார்கள். வெறும் முஸ்லீம் தான் மாடு சாப்பிடுறாங்களா இல்ல, அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாடை விரும்பி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு எல்லாம் பல நபர்கள் அதை விரும்பி சாப்பிடுறாங்க. பீஃப பல வெரைட்டில சாப்பிடுறாங்க. அப்ப இந்த விலங்கினங்கள் எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது அப்படிங்கறத அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதான் சாவர்கோடி இந்த பேச்சு ஒட்டி அமைது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சோ நிச்சயமாக மாட்டை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடியவர்கள், மாட்டுக்காக மனிதர்களை கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி என்பது ஒரு நிச்சயமாக ஒரு சவுக்கடி செய்தியாக தான் காணப்பட்டு இருக்கு. அடுத்து கடந்த மாதம் கரப்பாம்பூச்சிகள் டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த நீட்டுடைய கசிவுக்கு எதிராக கல்வித்துறை அமைச்சராக கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்கள்ல இருந்து இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து அந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தாங்க. இறுதியாக வெற்றியும் பெற்றாங்க. சோ ஜென்சி ஒரு பெரிய வெற்றியை இந்த 2020 சாதிச்சு காட்டியிருக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு முன்னுதாரணம். சோ இந்த சமயத்தில் தான் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ காணொலி வழியா வர்றாரு. இந்த மாணவர்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு நல்ல அறிவுரையை கொடுக்குறாரு. கொடுத்து இந்த போராட்டங்கள்ல எல்லாம் நீங்க ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை சொல்றாரு. சோ இந்த காணொலி இருக்குல்ல, இது முதலாக இன்ஸ்டாகிராம்ல பதிவேற்றம் செய்யறாங்க. அதற்கப்புறம் பேஸ்புக்ல பதிவேற்றம் செய்யப்படுது. பதிவேற்றம் செய்யப்பட்டு ஒரு சில நாட்கள்ல இந்த காணொலி என்பது காண போயிருது. முகநூல் பக்கம் இன்ஸ்டாகிராம்லயே கிடையாது. ஏன் என்னன்னு சொல்லிட்டு இந்த பாஜகவுடைய அரசு தவிக்குது. இந்த விஷயங்களை யார் செய்தது, இதற்கு முன்பு என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை நோக்கி அவங்க போறாங்க. இறுதியாக இதற்கான விசாரணையை மெட்டா நிறுவனத்தை நோக்கி வைக்கிறாங்க. இந்த சமயத்துல பாஜக அரசு சர்வதேச அளவுல மெட்டாவுடைய தலைவராக சீஃபாக இருக்கக்கூடிய கப்லானுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, டெக்னிக்கல் ரீதியா ஆல்காரிதம் அடிப்படையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த வீடியோ என்பது டெலிட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அது அப்லோடு செய்யப்படுது. அப்லோடு செஞ்சும் அவங்க சும்மா இருக்கல. மெட்டாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மார்க் ஜுஹான்பர்க் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், விளக்கம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ அந்த அடிப்படையில சமயமாக மெட்டாவுடைய தலைவர் மார்க் மன்னிப்பு கேட்டதான சில செய்திகளையும் பார்க்க முடியுது. அப்ப இதற்கு பின்பு ஒரு டெக்னிக்கல் ரீதியான காரியங்கள் இருந்தால் கூட அதற்கு பின்பு யார் இருந்தா, ஏன் நம்ம வீடியோ டெலிட் செஞ்சாங்க, அதற்கு பின்பு ஏதாவது மாஃபியா கேங் இருக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விஷயங்களை தான் இன்னைக்கு பாஜக மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்கு. அடுத்து டீலிமிட்டேஷன் சம்பந்தமான பேச்சுக்கள் நேற்று தினம் நாடாளுமன்றத்துல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மறுவரையை ஏற்படுத்தி அதன் மூலம் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இன்னைக்கு பாஜக செயல்பட்டு இருக்கு. இது இந்திய அளவுல இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சிகள் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. எம்எல்ஏக்கள் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்தால் கூட எதிர்கட்சிகள் பெரிய அளவுல அகைன்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டுல டிஎம்கே தொடர்ந்து அகைன்ஸ்ட் பண்ணுது. ஆனா சமீபமா என்ன சொல்லியிருக்குன்னா, இதோடைய வரையறை, முழுமையான வரையறை என்பது வரட்டும், ஃபைனலைஸ் வந்த பின்னாடி அதோடைய விஷயங்கள் சாராம்சங்கள் என்னன்னு பார்த்துட்டு தான் எங்களது முடிவை நாங்க சொல்லுவோம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நிலையில இந்த விஷயங்களை இன்னைக்கு அடங்கிட்டு இருக்கு. ஆனால் டிவிகே கவர்மெண்ட் இதை குறித்து எதுவுமே பேசல. டீலிமிட்டேஷனை ஆட்சிக்கு முன்பும் பேசல, சமீபமாகவும் பேசல. இந்த அளவு டிவிகே பொறுத்த வரைக்கும் நாட்டுடைய நலன் சார்ந்த, குறிப்பாக பாஜகவுடைய சித்தாந்தத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகளை குறித்த எந்த விழிப்புணர்வையும் கண்டனங்களையும் தெரிவிக்காம அமைதியாக கலந்து கொண்டிருப்பதுதான் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. இது போன்ற வீடியோக்களை தவறாம பாக்குறதுக்கு நமது பேட்டை டிவி சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இணைந்திருப்போம்.